அனைவருக்கும் வணக்கம். பள்ளிக்கல்வித்துறையில் பணியாற்றும் அமைச்சு பணியாளர்களுக்கு பட்டதாரி ஆசிரியர்களாகவும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களாகவும் பணி வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் மார்ச் 21, 2025 அன்னைக்கு ஒரு ஆர்டர் பிறப்பித்தார். இந்த நியமனம் 6 வாரங்களுக்குள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதன் பிறகே பிடி நேரடி நியமனம் மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு பணி வழங்கலை அப்படின்னு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அமைச்சு பணிகள் தரப்புலேருந்து தொடுத்துருந்தாங்க. அது இன்றைக்கி 2:15 மணிக்கு விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணையில் என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். தயவுசெய்து இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பிலிருந்து என்ன தெரிவிக்கப்பட்டது அப்படின்னா, நாங்கள் ரிவ்யூ போயிருக்கோம் அப்படின்றத தெரிவித்தாங்க. ரிவ்யூ போயிருக்கிறத நீதி அரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, எத்தனை ரிவ்யூ பெட்டிஷன் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு பார்த்திங்கன்னா அரசு தரப்பில் ஒரே ரிவ்யூ பெட்டிஷன் தான் நாங்கள் போட்டிருக்கோன்னு சொன்னப்போ அவர் எத்தனை ரிட் பெட்டிஷன் போட்டிருந்தாங்க, அத்தனை ஆர்டர்ஸ் நான் போட்டிருந்தேன், நீங்கள் எப்படி ஒரே ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிங்க, உங்களுக்கு மட்டும் எப்படி ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்டார். ஸோ ஒரு நகைச்சுவாக கேட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா 5 நாள் நாங்கள் டிலேவாக இந்த ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிருக்கோம் அப்படின்றதையும் அரசு தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. இதனையெல்லாம் கேட்ட நீதி அரசர் பார்த்திங்கன்னா இந்த வழக்கையும் அதே போல் இந்த கண்டெம்ட் பெட்டிஷனையும் சேர்த்து நான் விசாரிக்க போகிறேன் அப்படின்றத சொல்லியிருந்தார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கண்டெம்ட்டை பற்றி எதுவுமே அவர் கேட்கலை. ஆனால் இந்த ரிவ்யூ பெட்டிஷன் பற்றி மட்டும்தான் பேசினாங்க. ஆனால் நீதிபதி என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த 2 வழக்கையும் சேர்த்து ஒரே வழக்காக பட்டியலிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அது என்றைக்கு அப்படின்னா, வருகின்ற புதன்கிழமை ஜூன் 18 அன்று இந்த வழக்கு 2:15 விசாரணைக்கு வருது. அதாவது ரிவ்யூ கேஸு வித்து இந்த கண்டெம்ட் கேஸ் 2மே வரும். ஸோ அப்படி வந்தாலும் கண்டெம்ட் இப்போதைக்கு பேச மாட்டாங்க, ரிவ்யூவை பற்றி தான் பேசுவாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ இந்த வழக்கு எப்படி போகும் அப்படின்றது பார்த்திங்கன்னா என்னுடைய அனலைஸை நான் சொல்கிறேன். அரசு தரப்பில் 3 பிரச்சனைகளுக்கு அவங்க பார்த்திங்கன்னா விளக்கம் கேட்குறாங்க நீதிமன்றத்தில். ஸோ இந்த பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றத நீதிமன்றத்தில் தெரிவிப்பாங்க அரசாங்கம். அதனைத் தொடர்ந்து அதை நீதிபதி எப்படி பார்க்குறாரு, அதில் அரசு தரப்பில் உண்மையாலுமே நியாயம் இருக்கா அல்லது அரசு தரப்பை கொடுக்குற விளக்கங்கள் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீதி அரசர் கண்டிப்பாக தீர்ப்பளிப்பார். ஸோ அரசு தரப்பில் உண்மையாகவே நியாயம் இருக்கிற பட்சத்தில் அதில் ஏதாவது ஜட்ஜ்மெண்ட்டில் சேஞ்சஸ் வரவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அரசாங்கம் பணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலை இப்போதைக்கு. ஸோ பணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லாதனால, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லாதனால, இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சில மாற்றங்கள் மட்டும் பண்ண வேண்டியிருக்கு. அதை பண்ணிவிட்டு ஜட்ஜ்மெண்ட்டை மாற்றி கொடுத்தாங்கன்னா இந்த அமைச்சு பணிகளுக்கு பணி வழங்கப்படும் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். இதனைத் தொடர்ந்து பிடிக்கான பணி நியமனங்களும் வழங்கப்படும். அது எப்படி வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன்னா, எஸ்ஜிடிக்கும் பிடிக்கும் சேர்ந்து வழங்கப்படும் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இதுதான் இந்த வழக்கு எப்படி போகுது அப்படின்றத நாம் நிச்சயமாக வருகின்ற புதன்கிழமை பார்க்கலாம். அது எனக்கு தெரிஞ்ச அப்டேட்ஸை நான் இங்கே ஷேர் பண்ணவும் தயாராக இருக்கேன். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. மற்றொரு பயனுள்ள வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.